படுக்கையில் கணவனும் மனைவியும் தாம்பத்தியம் செய்து கொண்டு இருக்கும் போது கூட ருத்ராட்சம் அணிவது தப்பில்லை உண்மையிலேயே. ஏனென்றால் நான் ஒன்று சொல்கிறேன், நாம் எல்லோருமே கடவுள் தான். இன்னும் ஒரு சொல்லட்டுமா, காமம் என்கிற விஷயம் கடவுள் தான். ஒரு காலத்துல காமத்தை தான் ஆன்மீகமாக வைத்துக் கொண்டிருந்தோம். இப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாத்தி விட்டுட்டாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி ரொம்ப விலாவரியா பேசுவோம். காமமே கடவுள் தான். காம வழியாகவே கடவுளை அடைந்திருக்கிறார்கள். அதை தாந்திரிக யோகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால காமம் ஒன்றும் தப்பில்லை. அப்போ என்ன செய்து கொண்டு வேணாலும் ருத்ராட்சத்தை மாட்டிக்கொள்ளலாம். என்ன பண்ணிட்டு இருக்கும்போது ருத்ராட்சம் போட்டிருந்தா தப்பே கிடையாது. அது ஒரு பக்கம். ருத்ராட்சம் குழந்தைகளிலிருந்து வயதானவங்கள் முறை, பெண்கள், ஆண்கள், மாதவிடாய் பெண்கள், கர்ப்பமா இருக்கிற பெண்கள், அப்புறம் தாம்பத்தியம் பண்ற கணவன் மனைவி, அதே போல மாமிசம் சாப்பிடுகிறவர்களும் சரி. ஆனால் மாமிசம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் இருக்கும்போது கூட ருத்ராட்சம் அணியலாம். அதுக்கப்புறம் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் கூட ருத்ராட்சம் அணியலாம் அப்படின்னு சொல்றது. இந்த ருத்ராட்சம் கழுத்தில் அணிவாங்கள கொட்டை, ருத்ராட்ச கொட்டை, அதுக்கும் தாம்பத்திய உறவுக்கும் மாமிசம் சாப்பிட்றதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. அந்த கொட்டையில் என்ன இருக்குதுன்னு தெரியல. குளிச்சா தான் இங்கே நமக்கு ஆரோக்கியம், அழுக்கோடு தெரிஞ்சால் இங்கே ஆரோக்கியம் இல்லை. அந்த கொட்டை ஒன்று நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துறாரு. ஏன்னா இந்த சாமியாரை பாருங்க, நண்பர் இவர் எப்படி இருக்காரு பாருங்க. இவர் நான் கடவுளை ஆராய்ச்சி பண்ண போறேன்னு வந்துட்டு இருந்தாலும் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் இவர் ஒரு ரூமில் உட்காந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டு இருந்தார். அப்போவே இவருக்கு இருமல் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன இப்போ இவர் ஊர் ஊராக சுற்றி இருப்பார்னு நினைக்கிறேன். எவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்கிறார் பாருங்க. இவர் என்ன சொல்கிறாரு, தாம்பத்திய உறவு காமம்ன்றது ஒரு கடவுள் தான், அதை ஒத்துக்கிறான். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. காமம் தான் கடவுள் அப்படின்னு பைபிளை சொல்லுது. அது ஆனால் இந்த நம்ம பாஸ்டர்களுக்கு தெரியாது. யாருக்கு? நம்ம மோகன் சிலாசரஸ்க்கு காலகாலமாக நாங்கள் தான் பரிசுத்தர்னு சொல்லிட்டு வெள்ளையை சொல்லியமா ஜிப்பாவோ வேட்டியை கட்டிங்கிற இந்த பெந்தையவஸ்தக்காரர்களுக்கும் இந்த காமம் தான் கடவுள்னு தெரியாது. அதாவது திருமணமாகாதே கடவுளுக்கு ஊழியம் செய்கிற போகிறேன். இப்போ ஒரு காவி உடையில் இருக்காரு, அவங்க வெள்ளை உடையில் இவரும் திருமணமாகாதான் இருக்காரு. இந்த வெள்ளை உடையில் திருமணமாகாத கடவுளுக்கு ஊழியம் பண்ண போறேன்னு வராங்க பாருங்க. இவங்களுக்கு அது தெரியாது, காமம் தான் கடவுள் அப்படின்னு விஷயம் தெரியாது. அதுதான் பைபிள் சொல்லுது. அந்த உணர்ச்சியெல்லாம் யாருங்க வச்சது உடம்புல? கடவுள் தானே வச்சாரு. அதை தானே படித்தார். இந்த உணர்வுகள், கோபம், அழுக, வருத்தம், இதெல்லாம் சஞ்சலம், இவ்வளோ விஷயத்தையும் யார் வச்சது? இந்த உணர்ச்சிகள் எல்லாம் கடவுள் தான் வச்சார். இந்த காமம் என்ற ஒரு உணர்வால் தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் மக்கள் தொகை நிறைஞ்சிருக்குது. அதுவும் இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது. ஏன்னா இந்த இந்தியாவில் ஓவர் ஹீட்டு. அதனால் எல்லாமே நல்லா சாப்பிட்டா ஜீரணமாகிடும். சாப்பிட்டு இந்த வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த காமம் என்பது கடவுள், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த காமத்தை நாம் சரியாக கையாள வேண்டும் என்பது இறை நோக்கம். அதை நம்ம சரியான நேரத்தில் தான் அதை அனுபவிக்க வேண்டும். அதுதான் இங்கே பைபிளுடைய ஒரு குறிக்கோளை தான். ஏதேன் தோட்டத்தில் 2 பழங்கள் இருந்தது. ஒன்று நித்தியத்து அப்படின்னு 2 பழம் இருக்குது. ஏன்னா ஜீவ விருட்சம் ஒன்று, இப்படி 2 பழம் இருக்குது. இந்த ஒரு விருட்சத்தை கடவுள் சாப்பிடாதன்றார். ஏன்னா ஒரு விருட்சம் அறிவு, இன்னொரு விருட்சம் காமம். அதை தான் குறிக்குது பைபிள் ரகசியம். அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய பழங்களுடைய ரகசியங்கள் இதுதான். அப்போது இந்த பாம்பு வடிவில் அதை இந்த காம பழத்தை சாப்பிட சொல்லிடுது. அது ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் அது சாப்பிடணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்ம வளர்ந்து வரோம். அப்போது என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் நமக்கு திருமணம் ஆகுது. அந்த வயசில் தான் நமக்கு அந்த காமத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாலே அனுபவிச்சா என்னத்துக்கு ஆகுது? அதுக்கு முன்னாலே அனுபவிச்சா நம்ம வேறு வேலை பார்க்க முடியாது. படிக்கிற வயசில் படிக்கணும் தானே. அதை விட்டுட்டு காமத்தை பின்னால் அழிஞ்சால் நம்ம என்னத்துக்கு ஆகுது? அதனால தான் அதை தான் உணர்த்தது இதெல்லாம் ஜீவ விருட்சன்றதெல்லாம். வேற ஒரு விஷயத்தையும் இது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை இந்த பைபிள் எழுதி வைக்கல. ஏதேன் தோட்டம்ன்றது நம்முடைய சரீரம் தான் ஏதேன் தோட்டம் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு இப்போ புதுசாக இருக்கலாம் நான் சொல்கிறது. ஏன்னா கேட்காதவங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். ஏதேன் தோட்டம் தான் நம்முடைய சரீரத்தினுடைய அளவீடுகள் தான். அங்கே 4 நதிகள், அது கை கால்களை குறிக்குது. இப்படி ஒவ்வொரு உறுப்பும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வடிவமைச்சிருந்தார் கர்த்தர். அப்போது ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்ம இந்த காமத்தை அனுபவிக்காத
அதுக்கு முன்னாலேயே அதே நினைப்பா தெரிஞ்சு நிற்கிறது. அதனால என்னது, படிப்பை கோடை விட்டுரும். வேற என்னது, நம்ம எதிர்காலத்தை அழிச்சிக்கிறோம் இதால. அந்த சரியான நேரத்தில் இதை நம்ம ஒரு திருமணம், ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாளில் தான் அதை நம்ம அனுபவிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து காக்கப்பட வேண்டும். யாரால காக்கப்படணும்? பெற்றோர்களால் நாம் காக்கப்பட வேண்டும். நமக்கு நம்முடைய கடவுளை கடவுளை கடவுளைன்னு தெரிஞ்சுட்டா புள்ள வந்து காமத்து பின்னால் அழியாத ஒன்று இருக்காது. ஏன்னா இவர் கடவுளே கடவுளேன்னு அழிஞ்சா இது காமம் காமம் காமன்னு ஓடின்னு இருக்கும். எது புள்ள. அப்பா கடவுளே கடவுளே அம்மா வந்து இறைவனே தெய்வமேன்னு தெரிஞ்சுன்னு இருந்தா ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கணும், பட்டை அடிச்சுக்கணும், பைபிளை தூக்கணும், கடவுளே கடவுளே இயேசு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தா புள்ள என்ன செய்யும்? காமத்து பின்னால் தான் போயிடும். இந்த காமத்தை அடக்கத்தான் மனுஷனுக்கு கல்வியை ஏற்படுத்தியிருக்கிறார். அறிவு பழம். அந்த அறிவை கொண்ட இந்த காமத்தை நம்ம அடக்கணும். அந்த அறிவுக்கு நம்ம படிக்கிற வயசில் படிப்புக்கு நேரத்தை காலத்தை செலவிடும் போது அது முழுமூச்சா நம்ம ஏற்று பாடத்தை படிக்கும் போது தான் இந்த காமம் நம்ம விட்டு அகலுது. அதனுடைய நம்முடைய ஒரே நோக்கம் படிக்க வயசில் படிப்பாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிட்டு பேணி பாதுகாத்துக்கிட்டு அந்த கல்வி நம்ம அடையும் போது தான் வாழ்க்கையில் வெற்றி. இந்த காமத்தை சரியாக கையாள தெரியாததுல தான் இன்னைக்கு இப்படி இவ்வளோ கொலை குற்றங்கள் எல்லாம் அதிகரித்து போயிருக்கு. ஏன்னா ஏதோ மோகன் சிலாசு இதெல்லாம் சொல்கிறது கிடையாது, எந்த சர்ச்சு பாஸ்டர்கள் இதை சொல்கிறது கிடையாது, மற்ற மதத்தினர் இதை சொல்கிறது கிடையாது. எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு வேஷத்தை போட்டுக்கின்னு காவி வேஷம், வெள்ளை வேஷம், சிகப்பு வேஷம், இப்படி ஆளுக்கு ஒரு வேஷமாக தான் தெரியுறாங்க. ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லைங்க. ஆக வேண்டிய வேலையை செய்கிறது கிடையாது. என்ன வேலை நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வளர வரைக்கும் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செய்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுளால் ஏதோ நம்ம சாதிச்சிட போகிறோம், பைபிள் படிச்சு நான் 100 முறை படிச்சுட்டா நம்ம சாதிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைபிள் சர்ச்சுக்கு வர விடாத போகிறது பெரிய சாதனை சாதிச்சிடலாம். ஏமாந்தது தான் மிச்சம். இங்கே எப்படி நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது தான் இங்கே நடந்துக்கிற வேலை. எதிர்காலத்துக்கு எழுந்தது தான் இங்கே நிஜம். அதனால நம்முடைய பிள்ளைகள் இந்த காமத்தில் வந்து படிக்கிற வயசில் போயிடாத அதுங்களை கட்டி காக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் மேட்ரு பாருங்க. பிள்ளைகளை வந்து கல்வி, அப்புறம் சரீர பராமரிப்பு. இப்போ காலையில் ஒரு குழந்தை எழுதுக்குதுன்னா அதை வந்து என்ன பண்ணணும்? எழுந்த உடனே என்ன செய்யணும்? ஏதோ காஃபி குடிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பல் தேய்ச்சி, ஏன்னா அதுக்கப்புறம் குளிக்க வைக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுன்னு வச்சுங்க, லஞ்சு கட்டி கொடுக்கணும் போயிட்டு வருது. ஈவினிங் வந்த உடனே அதுங்களே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முகம் கை காலை கழுவு வைக்கணும். அதுக்கு மண்ணால் மேதால பண்ணிட்டு வருதுல, முகம் கை காலை கழுவி வச்சுட்டு படிப்புக்கு ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கணும். அந்த டைமில் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி குடிச்சுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இதை நம்ம சரியாக செய்து கொண்டு வர வேண்டும். இது கல்வி சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று என்ன, கைகள் கால்களில் உள்ள நகங்களை வெட்டணும். நல்ல தலைமுடியை வெட்டணும். ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் ஒரு முறை, பெண் பிள்ளைகள் வாரம் 2 முறை தலை குளிக்கணும். ஏன்னா ஆண் பிள்ளைகளுக்கு 3 நாளைக்கு ஒரு முறை, ஸ்கூலுக்கு போகிற பசங்க 2 நாளைக்கு ஒரு முறை தலைக்கு ஊற்றலாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து இந்த காமத்திலேருந்து விடுபடலாம். அதுக்கு தான் இவ்வளோ ஒரு வேலையை வச்சுக்கிறது கடவுள். இந்த உலகத்தில் கல்வி ஒரு பக்கம் ஓடிங்குது, உழைப்பு ஒரு பக்கம் ஓடிங்குது, அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர்ந்துங்குது, மிஷின்ஸ் ஒரு பக்கம் அதிகமாகிடுது, பொருளாதாரம் அதிகமாகிடுது, மிஷின்கள் அதிகமாகிடுது. இதெல்லாம் எதுக்கு? நம்மை திசை திருப்பாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுறதுக்கு தான் இவ்வளோ வேலை நடந்துக்குது. திசை திருப்பாமல் நிறைய சரியான வழியில் போகிறதுக்கு தான் இந்த கல்வி சம்மந்தப்பட்டதோ, வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டதோ, பசி சம்மந்தப்பட்டதோ இங்கே நடைமுறையில் இருக்குது. சும்மா எதுக்கு இந்த பசி எடுத்து ஆண்டவர் நம்ம கடவுளை பசி எடுக்கிறாமன்னு வச்சாரு. நம்ம பசி எடுத்தால் தான் நல்ல ஒழுங்கான வழியில் போவோம். பசியே இல்லைன்னா என்ன செய்ய, என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி காமத்தை சரியாக கையாள வேண்டும். பிள்ளைகளை கல்வியிலே நாம் கொண்டு செல்லும் போது இந்த காம வழியை விட்டு விலகுகிறார்கள். அவர்களுக்கு கல்வி அறிவை நாம் போதிக்க வேண்டும். மற்ற மொழிகளை, தமிழ் அல்லாத, ஆங்கிலம் அல்லாத மற்ற மொழிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு நல்ல அறிவு உண்டாக்கும். வழி விலகாமல் ஒரே நேர் வழியில் போவாங்க. பிள்ளைகள் படிக்கும் வழி கல்வி வழியில் போவாங்க. அதுவே கடவுள் வழி. கல்வி வழியே கடவுள் வழி. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.